காமிக். அது என்னென்னு பாத்திரலாம். சரியா? நம்ம ஆல்ரெடி படிச்சதான் லிட்ரரி கிரிட்டிசிசம்ல படிச்சிருப்போம். விட், ஹியூமர், காமிக் அப்படிங்கிறது. நான் அப்படியே சொல்லிட்டு வர்றேன், ஃபாலோ பண்ணுங்க. போத் விட் அண்ட் ஹியூமர். ஸோ ரெண்டுமே விட், ஹியூமர் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பீசஸ் ஆஃப் காமிக்னே சொல்லலாம். அதுல இருந்து வந்ததுதான் விட், ஹியூமர் அப்படின்னு சொல்றாங்க. எனி எலிமெண்ட் இன் ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ எந்த எலிமெண்ட் எடுத்துட்டாலும் சரி ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர்ல, வெதர் கேரக்டர் ஆர் ஈவெண்ட் ஆர் அட்டரன்ஸ், எனி ஸ்போக்கன் வேர்டு எது எடுத்துட்டாலுமே ஒரு அம்யூசிங்காகவும் இருக்கும். அதே எக்ஸைட்மெண்ட்டை வந்து ரீடருக்குள்ள ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து விட், ஹியூமர் அண்ட் காமிக்னு சொல்றாங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் மீனிங்ஸ். ஸோ விட் அண்ட் ஹியூமருக்கு வி கேன் ஃபைண்ட் வெரைட்டி ஆஃப் மீனிங்ஸ் இன் லிட்டரரி கிரிட்டிசிசம். ஸோ பிரீஃப் கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் the differences, to clarify the differences between wit, humor and comic. So wit அப்படிங்கிறது என்ன? It is one signified the human faculty of intelligence in inventiveness, mental acuity, then half wit. So wit அப்படிங்கிறது ஒரு signified human facultyயோட intelligence, அதுதான் வந்து விட் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் ஹாஃப் விட்னு சொல்றாங்க. இன் 16th and 17th செஞ்சுரியில பாத்தீங்க அப்படின்னா விட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் அன் இன்ஜென்யூனிட்டி இன் லிட்ரரி இன்வென்ஷன். ஸோ டியூரிங் 16 ப்ரீவியஸா வந்து விட் அப்படிங்கிறது ஒன்ஸ் ஒரு பீரியட்ல எப்படி இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஹாஃப் விட் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் ஃபேக்கல்டி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், இன்வென்டிவ்னஸ் அண்ட் மென்டல் அக்யூட்டி. ஸோ இதுதான் வந்து ஹாஃப் விட் அப்படின்னு சொல்றாங்க. ஹாஃப் விட்டா தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அடுத்த 16 and 17th செஞ்சுரியில அந்த லிட்ரரி டேர்ம் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் இன்ஜென்யூனிட்டி இன் லிட்ரரி இன்வென்ஷன். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா எபிலிட்டி டு டெவலப் பிரில்லியன்ட், சர்ப்ரைசிங், பாரடாக்சிக்கல் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதுக்கு தான் வந்து விட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த டேர்ம் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அப்ளைட் டு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். ஸோ நவ் இது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டபிசிக்கல் போய்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. 18th செஞ்சுரியில பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் மேக்கிங் அட்டம்ஸ் டு டிஸ்டிங்விஷ் அந்த ஃபால்ஸ் விட், அதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் கவுலி அண்ட் மெட்டபிசிக்கல் ஸ்டைலிஸ்ட். இவங்க வந்து தே ஆர் எய்மிங் அட் மியர்லி சூப்பர்ஃபிஷியல் டேசில்மெண்ட். ஸோ அவங்களோட எய்ம் என்ன இருக்கு அப்படின்னா அந்த சூப்பர்ஃபிஷியல் டேசில்மெண்ட்ல தான் அவங்களோட எய்ம் ஃபோக்கஸ். இட் இஸ் லைக் மியர்லி லைக் சூப்பர்ஃபிஷியல் டேசில்மெண்ட். அதை டிஸ்டிங்விஷ் பண்றாங்க வாட் இஸ் த ரியல் விட் அண்ட் ஃபால்ஸ் விட் அப்படின்னு. ட்ரூ விட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆப்ட் ரீஃப்ரேசிங் ஆஃப் ட்ரூத். ட்ரூ விட் அப்படிங்கிறது ரீஃப்ரேசிங் த ட்ரூத்ஸ் whose enduring validity is attested by the fact that they are universal commonplaces. So true wit அப்படிங்கிறது it is a rephrasing of truths. அதோட ending எப்படி இருக்கும் அப்படின்னா its validity is attested by the fact. அந்த fact இருக்கும். அதோட enduring validity வந்து it is attested by the fact that they are universal commonplaces. அதுதான் வந்து true wit அப்படின்னு சொல்றாங்க. So wit வந்து once it is called as faculty, human faculty of intelligence, such as half wit ன்னு சொல்றோம். 16th and 17th செஞ்சுரியில it is called ingenuity in literary invention. ஸ்பெஷலா வந்து அதை ஒரு எபிலிட்டியா பாக்குறாங்க to develop brilliant, surprising, paradoxical figures of speech பாக்குறாங்க. Then later on it is applied to figurative language. Wit அப்படிங்கிறது it is applied to figurative language. Now it is called as metaphysical poetry. 18th செஞ்சுரியில வந்து they distinguish true wit and false wit. இதுல ஆப்ரஹாம் and கவுலே and metaphysical stylists வந்து they are merely aiming at superficial development. True wit அப்படிங்கிறது it is a rephrasing of truths. அதாவது அதோட validity வந்து it is attested by the fact. அது சொல்றாங்க. According to Alexander Pope he is defining true wit. அவரோட ட்ரூ அக்கார்டிங் டு அவரோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூ விட் அப்படிங்கிறது எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அவரோட எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒர்க்ல he is saying that what oft was thought but never so well expressed. So wit அப்படிங்கிறது it is oft was thought. அதோட மெயின் என்ன அப்படின்னா தாட் தான். பட் இட் நெவர் so
வெல் எக்ஸ்பிரஸ், தட் இஸ் கால்டு ட்ரூ விட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்கார்டிங் டு அலெக்சாண்டர் போப், விட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வேர்பல் எக்ஸ்பிரஷன். ஒரு வேர்பல் எக்ஸ்பிரஷனும் நம்ம அதை விட்டு வந்து கொடுக்க முடியும். தென் பிரீஃப் டெஃபினிஷன், தென் இன்டென்ஷனலி contributed to produce a shock and common surprise. ஒரு இன்டென்ஷனலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷாக்கிங் காமிக்ஸ் சர்ப்ரைஸை வந்து விட் ப்ரொவைட் பண்ணுவோம். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வேர்பல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இட் இஸ் அ டிபிக்கல் ஃபார்ம் இஸ் தட் ஆஃப் எபிகிராம். ஃப்ராய்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹார்ம்லெஸ் விட் அப்படின்னு சொல்றாரு. விட்டவே வந்து ஹார்ம்லெஸ் விட் அப்படின்னு சொல்றாரு. இட் இவோக்ஸ் அ லாஃப் அண்ட் ஸ்மைல் தட் இஸ் வித்தவுட் மெலைஸ். எந்த மெலைஸும் இல்லாம இட் இவோக்ஸ் அ லாஃப் அண்ட் ஸ்மைல் தட் இஸ் கால்டு ஹார்ம்லெஸ் விட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ விட்லயே தேர் ஆர் சோ மெனி வெரைட்டிஸ், ட்ரூ விட், ஃபால்ஸ் விட். ஃப்ராய்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் சொல்ற அந்த டிபிக்கல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஹார்ம்லெஸ் விட். இட் இவோக்ஸ் laugh and smile without any harm. Okay, next humor. Humor அப்படிங்கிறது according to ancient theory, it is a mixture of both, it is a mixture of humorous determine each type of personality. ஒரு humorous அப்படிங்கிறது ஒவ்வொரு டைப் ஆஃப் பர்சனாலிட்டியை மிக்சரா கொடுக்கறது தான் வந்து humorous அப்படின்னு சொல்றாங்க. And from the term humorous to the comic eccentric characters in Elizabethan comedy of humors. ஸோ அந்த டேர்மை ஹியூமரஸ் அப்படின்னு மீன் பண்றாங்க. ஹியூமரஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு த காமிக் எக்ஸென்ட்ரிக் கேரக்டர்ஸ். எலிசபெத்தின் பீரியட்ல இருந்து அந்த காமிக் எக்ஸென்ட்ரிக் கேரக்டர்ஸ் சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ். ஸோ ஹியூமர் அப்படிங்கிறது இட் இஸ் ஆஸ்கிரைப்ட் எய்தர் ஒரு காமிக் அட்டரன்ஸாவும் நம்ம சொல்லலாம், இல்ல காமிக் அப்பியரன்ஸாவும் சொல்லலாம், ஒரு எனி மோட் ஆஃப் பிஹேவியர். ஒரு கேரக்டரோட காமிக் கேரக்டரோட அட்டரன்ஸ் ஆர் அப்பியரன்ஸ் ஆர் எனி மோட் ஆஃப் பிஹேவியர், அதுதான் வந்து ஹியூமர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஹியூமர் அட்டரன்ஸ் டிஃபர் ஃப்ரம் விட்டி அட்டரன்ஸ். தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஹியூமர் அட்டரன்ஸ்க்கும் விட்டி அட்டரன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விட் இன்டெண்டட் பை ஸ்பீக்கர் டு த காமிக். Many utterances comically humorous are indented by the speakers themselves to be serious. Humorous saying is not cast in the epigrammatic form of a witty saying. So wit அப்படிங்கிறது விட் அட்டரன்ஸும் டிஃபர் ஆகும், ஹியூமரஸ் அட்டரன்ஸும் டிஃபர் ஆகும். அதாவது விட் சேயிங் அண்ட் ஹியூமரஸ் சேயிங். விட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்டெண்டட் பை ஸ்பீக்கர் டு த காமிக். விட் அப்படிங்கிறது இட் இஸ் இன்டெண்டட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமிக். மெனி அட்டரன்சஸ் வந்து காமிக்கலி ஹியூமரஸா இருக்கும். அது இட் இஸ் இன்டெண்டட் பை த ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து அதை இன்டென்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ டு பி சீரியஸ். ஆனா ஹியூமரஸ் சேயிங் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி எ விட்டி சேயிங். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எபிகிராமேட்டிக் ஃபார்ம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரோமியோ ஜூலியட்ல அந்த சாட்டர் ஆஃப் ஓல்ட் நர்ஸ், அவங்களோட சேட்டரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஹியூமரஸ் ஒன். அதே மாதிரி த கேச்சர் இன் த ரை அப்படிங்கிற ஒர்க்ல டாக்ஸி டிரைவர் அவரோட அந்த கான்வர்சேஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் ஹியூமரஸ் ஒன் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தென் காமிக் பார்த்துட்டீங்க அப்படின்னா காமிக் அப்படிங்கிறது டிஃபைன் த ஃபார்மல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ டைப் ஆஃப் டிராமாட்டிக் ஆர் நெரேட்டிவ் பிளாட். ஒரு ஃபார்மல் ஃபீச்சர்ஸ் என்ன டைப் ஆஃப் டிராமாட்டிக் டைப்பா இல்ல நெரேட்டிவ் பிளாட், அந்த டைப்ஸை வந்து ஒரு ஃபார்மல் ஃபீச்சர்ஸோட சொல்றதுதான் வந்து காமிக் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து சார்லி சாப்ளின் அவரோட புக்ஸ், அவரோட லுக், தென் அவரோட ட்ரெஸ்ஸஸ், ஆக்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஹியூமரஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் ஆக்ட் 3 scene 4ல 12th நைட்ல மேல்வெலியர்ஸோட அப்பியரன்ஸ், ஆக்ஷன், தென் அவங்களோட ஸ்போக்கன் அட்டரன்சஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஹியூமரஸ் ஒன். தென் ஃபால்ஸ்டாஃபோட கேரக்டர், அவரோட லுக், அவரோட ஆக்ஷன்ஸ் இதெல்லாமே ஹியூமரஸா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் an example for humorous, not comic. ஓகே, ஹியூமரஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். காமிக் அப்படிங்கிறது டிஃபைன் த ஃபார்மல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ டைப் ஆஃப் கேரக்டர்ஸ். அதாவது டிராமாட்டிக் நரேட்டிவ் பிளாட்டோட ஃபார்மல் ஃபீச்சர்ஸ் தான் வந்து காமிக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே.